நம்ம செய்யற வேலையே நமக்கு சொர்க்கம்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? ஆனா நிஜத்துல நாம அப்படியா உணர்றோம்? இல்ல அது வெறும் பேச்சா மட்டும்தான் இருக்கா? நம்ம வேலையில அந்த சொர்க்கத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? வாங்க இத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தினமும் செய்யற வேலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய பாரமா, ஒரு சுமையா இருக்கா? இந்த கேள்விக்கான பதில அன்னை தெரசாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு நிருபருக்கும் அன்னை தெரசாவுக்கும் நடுவுல நடந்த ஒரு சாதாரண உரையாடல்ல தான். அந்த நிருபர் அன்னை தெரசா செய்யற சேவையோட கஷ்டத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த நிருபர் கேட்டாரு, நீங்க செய்யற இந்த சமூக சேவை உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கணுமே அப்படின்னு. அதுக்கு அன்னை தெரசா சொன்ன பதில் அங்கிருந்த எல்லாருமே ஆச்சரியப்படுத்திருச்சு. அவங்க சொன்னாங்க, இந்த வேலை எனக்கு ஒரு நாளும் கஷ்டமா தெரிஞ்சதில்ல. இதுதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு. வெளியிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரிகிற ஒரு வேலைய எப்படி ஒருத்தரால சொர்க்கம்னு சொல்ல முடியும்? அந்த நிருபருக்கு இருந்த குழப்பத்தை புரிஞ்சுகிட்ட அன்னை தெரசா அவரோட கேள்விக்கு பதிலா தனக்கு வந்த ஒரு விசித்திரமான கனவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒரு நாள் ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் நேரா சொர்க்கத்தோட வாசல்ல போய் நின்னேன். சொர்க்கத்தோட வாசல்கள் அவங்களுக்காக நல்ல அகலமா திறந்து இருந்துச்சாம். எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்க உள்ள போனாங்க. ஆனா உள்ள போய் சுத்தி முத்தி பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அங்க எங்கேயுமே சேரிகள் இல்ல. தன்னோட வாழ்க்கை முழுசையும் யாருக்காக அர்ப்பணிச்சாங்களோ அந்த மக்கள் வாழ்ற இடமே அங்க இல்ல. சேரிகளே இல்லாத அந்த சொர்க்கம் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால உடனே பூமிக்கே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அந்த கனவை முடிச்சாங்க. இத கேட்டதும் அந்த நிருபருக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கும் அப்படித்தானே இருக்கு. சொர்க்கத்துல சேரி இல்லன்றதுக்காக ஏன் பூமிக்கு திரும்ப வரணும்? இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இப்பதான் அன்னை தெரசா அந்த கதையோட உண்மையான அர்த்தத்தையும் உண்மையான சொர்க்கம்னா என்னன்னு விளக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. அவங்க சொன்னாங்க, நான் செய்யற வேலையில எனக்கு திருப்தி இல்லைன்னா அந்த இடம் ஸ்வர்க்கமாவே இருந்தாலும் அது எனக்கு தேவையில்ல. வேலையோட பேரோ இடமோ முக்கியம் இல்ல. அதை செய்யும்போது நமக்கு கிடைக்கிற மனநிறைவு தாங்க எல்லாமே. உண்மையான திருப்திங்கிறது வெளியில இருந்து, அதாவது நல்ல சம்பளம், நல்ல ஆஃபீஸ்னு வர்றதில்ல. அது நாம செய்யற வேலையில இருந்தே நம்ம மனசுக்குள்ள இருந்து வர்ற ஒரு ஆழமான மனநிறைவு. இங்க தான் நம்ம பார்க்கற கோணமே மொத்தமா மாறுது. அதாவது ஒரு வேலை ஸ்வர்க்கமா இருக்கிறதால நமக்கு திருப்தி வரதில்ல. அதுக்கு பதிலா நம்ம ஒரு வேலையில முழு திருப்தியை கண்டுபிடிக்கும் போது அந்த வேலையே நமக்கு ஸ்வர்க்கமா மாறிடுது. இதனால தான் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட எந்த ஒரு சங்கடமும் இல்லாம அவங்களால வேலை செய்ய முடிஞ்சது. சரி, அன்னை தெரசாவோட இந்த ஆழமான தத்துவத்திலிருந்து நாம ஒவ்வொருத்தரும் என்ன கத்துக்கலாம்? வாங்க இத ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பார்க்கலாம். 3 முக்கியமான விஷயங்க. முதல்ல உங்க வேலையில பெர்ஃபெக்ஷனை தேடுறதை விட மன திருப்தியை தேடுங்க. 2வது, உங்க வேலையில உண்மையான திருப்தியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் அது சொர்க்கமா மாறிடும். கடைசியா ரொம்ப முக்கியமா, மனநிறைவோட ஒரு வேலையை செய்யும்போது தான் புகழும் அங்கீகாரமும் தானா நம்மள தேடி வரும். அன்னை தெரசா வாழ்க்கையிலயும் அதுதான் நடந்துச்சு. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நாளைக்கு உங்க வேலையில எந்த சின்ன விஷயத்துல உங்க சொர்க்கத்தை, உங்க உண்மையான மனநிறைவை கண்டுபிடிக்க போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சொர்க்கம் நீங்க தேடுற இடத்துல இல்ல, நீங்க வேலையை செய்யற விதத்துல தான் இருக்கு.